அணிவகுத்த படையிலிருந்து ஒரு வீரன் முன்னால வந்து நின்னான். என்ன, கண்ணபிரான அழைச்சிட்டு போனாங்களா? இன்னொருவர் ஒற்றற்படை தலைவர் சத்ருகனன். வாதாபி படை திருப்பதியை தாண்டி விட்டதாம். நீங்களும் உங்களுடைய வீரர்களும் எப்படியாச்சும் போங்க. நள்ளிரவ பட்டப்பகலா செஞ்ச பால் நிலவல படகுகள் வராக நதியை தாண்டி அக்கறையை அடைஞ்சது. கரை சேரும் வரையில மாமல்லர் பேசல. பூர்த்தியடைந்த காதல்னால கணிந்திருந்த அவருடைய உள்ளம் கனவு லோகத்திலேயே சஞ்சரிச்சுட்டு இருந்துச்சு. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாதாபியுடைய அரக்கர் படையை ஹதம் செஞ்சு அழிச்சு வெற்றி மாலை சூடியதுக்கு அப்புறமா காஞ்சியில தாமும் சிவகாமியும் ஆனந்தமா கழிக்க போகிற நாட்களை குறித்து மனோராஜ்யத்துல அவர் ஆழ்ந்திருந்தாரு. பாலாற்றுல இது மாதிரியே வெண்மதி தன் நிலவ பொழியிற இரவுகள்ல தாமும் சிவகாமியுமா படகுல ஆனந்தமா மிதந்து செல்ல போகிற நாட்களை பத்தி அவரு எண்ணமிட்டாரு. படகு தடார்னு கரையில மோதி நின்னதும் மாமல்லரும் கனவுலோகத்திலிருந்து பூவுலகத்துக்கு வந்தாரு. கரையில கொஞ்ச தூரத்துல பறந்து கொண்டிருந்த ரிஷப கொடியையும் அதை சுத்திலும் நின்றுட்டு இருந்த பல்லவர் படையையும் பார்த்தாரு. தம்மோடு வந்த வீரர்களை மிக பெரும்பான்மையோர் அங்கிருக்கிறத பார்த்து அவருக்கு குதூகலம் உண்டாச்சு. சட்டுன்னு மாமல்லருக்கு கண்ணபிரானுடைய ஞாபகம் வந்துச்சு. படகுல இருந்து கீழே இறங்குறப்பவே, தளபதி கண்ணபிரான் எங்கே? அவங்க கூட வரேன்னு சொல்லலையா அப்படின்னு கேட்டுட்டே இறங்கினாரு. சொல்லாம இருப்பானா? தானும் வருவதா தான் பிடிவாதம் பிடிச்சா. நான் தான் இங்கேயே இருந்து குதிரைகளுக்கு தீனி போட்டு கவனிக்கும்படி கட்டளையிட்டேன். 6 கதை தூரம் ஒரே மூச்சில் நம்ம போகணும் இல்லையா அப்படின்னு சொன்னாரு தளபதி பரஞ்சோதி. 2 பேரும் பல்லவர் படையருகே போனப்ப, பல்லவகுமாரர் வாழ்க, வீர மாமல்லர் வாழ்க அப்படிங்கிற கோஷம் 1000 கண்டங்கள்ல இருந்து கிளம்பி எதிரொலி செஞ்சுது. அணிவகுத்த படையிலிருந்து ஒரு வீரன் முன்னால வந்து நின்னான். வரதுங்கா, என்ன செய்தி அப்படின்னு பரஞ்சோதி கேட்டாரு. தாங்கள் இங்கிருந்து போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் 2 வீரர்கள் குதிரை மீது வந்தாங்க. அவங்க ரதத்தோடு கண்ணபிரானையும் 10 போர் வீரர்களையும் அழைச்சிட்டு போனாங்கன்னு அவன் சொன்னான். என்ன, கண்ணபிரானை அழைச்சிட்டு போனாங்களா அப்படின்னு பரஞ்சோதி பரபரப்பா கேட்டாரு. ஆம் தளபதி, அவசர காரியமா காஞ்சிக்கு போகணும்னு சொன்னாங்க அப்படின்னு அவன் சொன்னான். சரி, அந்த வீரர்கள் யார், தெரியாதா அப்படின்னு பரஞ்சோதி கேட்டாரு. வரதுங்கன் கொஞ்சம் தயங்கிட்டு, தூதுவர்களில் ஒருவர் தம்முடைய பெயர் வஜ்ரபாகுன்னு சொன்னாரு. இன்னொருவர் ஒற்றற்படை தலைவர் சத்ருகனன். சிங்கலட்சணையை காட்டியபடியால கண்ணபிரானையும் வீரர்களையும் அனுப்புன. இதோ தளபதிக்கு அவங்க கொடுத்த விடேல் விடுகு அப்படின்னு சொல்லி ஓலையை நீட்டினான். விடேல் விடுகுனா ரிஷபமும் வேலும் அடையாளமிட்ட பல்லவ சக்கரவர்த்தியுடைய ஓலைன்னு பொருள். வஜ்ரபாகுன்னு சொன்ன உடனேயே பரஞ்சோதியும் மாமல்லரும் ஒருவரையொருவர் பார்த்துட்டாங்க. வந்தவர் சக்கரவர்த்தி தானு 2 பேருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. பரஞ்சோதி அவசரமா ஓலையை வாங்கி நிலா வெளிச்சத்துல பார்த்தாரு. அதுல என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா, தளபதி பரஞ்சோதிக்கு மகேந்திர போத்தரையர் எழுதுவது. நான் சௌக்கியம். துர்விநீதன் மழவராய கோட்டையில் சிறையில் இருக்கிறான். வாதாபி படை திருப்பதியை தாண்டி விட்டதாம். மாமல்லனை அழைத்து கொண்டு ஒரு கணம் கூட வழியில் தாமதியாமல் காஞ்சி வந்து சேரவும். மாமல்லன் வருவதற்கு மறுத்தால் இந்த கட்டளையை காட்டி அவனை சிறைப்படுத்தி கொண்டு வரவும். இதற்கு கீழே விடைவேல் முத்திரை இடப்பட்டிருந்துச்சு. முத்திரைக்கு கீழே மறுபடியும் எழுதப்பட்டிருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் வருவதற்குள் கோட்டை கதவு சாத்தியாகிவிட்டால் புத்த பகவானை தியானம் செய்யவும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. பரஞ்சோதி படிச்சுட்டு ஓலையை மாமல்லர்கிட்ட கொடுத்தாரு. மாமல்லர் ஓலையை வாங்கி படிச்சாரு. படிச்சுட்டு பரஞ்சோதியை நோக்குனாரு. பல்லவகுமாரா, தொந்தரவு கொடுக்காம உடனே கிளம்புறீங்களா? உங்களை சிறைப்படுத்த கட்டளை இடட்டுமா அப்படின்னு தளபதி பரஞ்சோதி வேடிக்கை கலந்த குரல்ல கேட்டாரு. ஆம் தளபதி, என்னை சிறைப்படுத்தியே கொண்டு போங்க. படையெடுத்து வர பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்குள்ள ஒளிஞ்சு கொள்ளுற நாட்டில் சிறையாளியா இருப்பதே மேல் அப்படின்னு மாமல்லர் சொல்லி மார்பிள் அணிந்திருந்த ஆபரணங்களையும் இடுப்புல செருகி இருந்த உடைவாளையும் கலற்றி கீழே எறிஞ்சாரு. அப்ப பரஞ்சோதியும் தம்முடைய உடைவாளையும் தலைப்பாகையையும் எடுத்து தரையில எரிஞ்சிட்டு சொன்னாரு. எனக்கும் இந்த தளபதி உத்தியோகம் வேண்டியதில்லை. தம்ம நம்பி வந்த படை வீரர்களை நட்டாற்றுல விட்டுட்டு ஒரு நாட்டியக்கார பெண்ணுடைய காதலை தேடி ஓடுற குமார சக்கரவர்த்திக்கு கீழே தளபதியா இருக்கிறத காட்டிலும் நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா அப்படின்னு பஜனை செஞ்சுட்டு ஊரூரா போகலாம். இதோ நான் கிளம்புற, நீங்களும் உங்களுடைய வீரர்களும் எப்படியாச்சும் போங்க அப்படின்னு சொன்னாரு. மாமல்லர் கொஞ்ச நேரம் பூமியையும் கொஞ்ச நேரம் வானத்தையும் பார்த்துட்டு இருந்துட்டு, தளபதி கிளம்புங்க போகலாம். நமக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் இல்லை. காஞ்சி மாநகரை நெருங்கி பகைவர்கள் வந்துட்டு இருக்காங்க.
அவங்கள தடுத்து நிறுத்தாம போனா நீங்களும் நானும் கையில வாள் பிடிச்சு என்ன பயன்? என் தந்தை கிட்ட கோட்டை கதவை சாத்தக்கூடாதுன்னு, காஞ்சிக்கு வெளியே பகைவர்கள் கூட போர் நடத்தியே தீரணும்னு போற நீர் என்ன ஆமோதிப்பீர் அல்லவா அப்படின்னு கேட்டாரு. பரஞ்சோதி ஒரு கணம் யோசிச்சுட்டு, ஐயா, மகேந்திர பல்லவர் தங்களை பெத்தெடுத்த தந்தை. அவர்கிட்ட உரிமையோடு சண்டை பிடிச்சு எதையுமே நீங்க கேட்கலாம். ஆனா பல்லவேந்திரர் என்னுடைய தந்தையும் சக்கரவர்த்தியும் சேனாதிபதியும் மட்டும் இல்லை, அவரே என்னுடைய கடவுள். அவருடைய சித்தம் எதுவோ அதுதான் என்னுடைய விருப்பம். அதுக்கு மாறா என்னால் எதுவும் சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது. ஆனால் தங்களுடைய தந்தையோட கட்டளை பெற்று நீங்கள் பகைவர்கள் கூட போரிட செல்லுற பட்சத்தில் தங்களுக்கு ஒரு அடி முன்னால் நான் இருப்பேன். என் உடம்புல உசுருள்ள வரையில் இந்த வாக்கை மீற மாட்டேன்னு சொன்னார். நண்பர்கள் 2 பேரும் ஆயத்தமாக நின்ன குதிரைகள் மீதேறி கல்வியிற்கரையில்லாத காஞ்சி மாநகரை நோக்கி விரைந்தாங்க.